ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. வத்தலகுண்டுல இருந்து தாண்டிக்குடி வரைக்கும் நாம இந்த பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேற லெவல்ல இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வத்தலகுண்டுல இருந்து தாண்டிக்குடி நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போலாம். நம்ம வத்தலகுண்டுல இருந்து பட்டிவீரன்பட்டி ஐயம்பாலம் வழியா தாண்டிக்குடி வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஸோ பஸ் ஏறதுக்கு முன்னாடி நம்ம வத்தலகுண்டுல நம்ம 2K கிட்ஸ் இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எங்க படிக்கிறீங்க ப்ரோ? வாடிப்பட்டி. ஓகே, என்ன கோர்ஸ்? பிஎஸ்சி ஐடியா? எல்லாருமே வா, சூப்பர் ப்ரோ. எத்தனாவது வருஷம்? தேர்ட் இயர். 3 இயர் தானே, ஃபைனல் இயரா? Super, okay, nice meeting you bro. Thank you. மக்களே, நம்ம வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட்ல பிரதர்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு நாம கிளம்புறக்கு ரெடி ஆயாச்சுங்க. நம்ம பஸ் சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குல்ல. இங்க ஹில் மேல போற பஸ்க்கு எல்லாமே ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இந்த பஸ்க்கு பேரு குயின் ஆஃப் குயின்ஸா. இன்னொரு கவர்மெண்ட் பஸ் இருக்கு, தாண்டிக்குடி பஸ்ஸா இல்ல பன்றிமலை பஸ்ஸான்னு தெரியல. அதுக்கு பேரு ஊர் சுத்திங்க. செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. நம்ம ஊட்டி மலை மேல ஓடுது இல்லையா டிஎன்எஸ்டிசி காட் பஸ்ஸஸ், அதுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கியூட்டா பேர் வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஹில்ஸ்ல எஸ்பெஷலி டிராவல் பண்ணும்போது. சோ நம்ம வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட் பாருங்க மக்களே, செம்ம பிஸியா இருக்கு. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா தேனி, சின்னமனூர், அதுக்கப்புறம் மதுரை, இங்கெல்லாம் போறதுக்கு நல்ல பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா தேனியிலிருந்து நார்த் போற பஸ்ஸஸ், அதாவது நம்ம வடக்கு பகுதியில் வடக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். நம்ம கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி போறதுக்கு, அதுக்கப்புறம் திண்டுக்கல் தாண்டி திருச்சி, இங்க போற பஸ்ஸஸ் எல்லாமே தேனியிலிருந்து, தேனி கம்பத்திலிருந்து போற பஸ்ஸஸ் எல்லாமே வத்தலகுண்டு கிராஸ் பண்ணி தான் போகும். அது போக பாத்தீங்கன்னா மதுரைக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. சோ பக்கத்துல திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் இல்லையா. சோ மதுரை மாவட்டம், தேனி மாவட்டத்துக்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், ஃபுட்டுக்கான ஆப்ஷன்ஸ் பத்தி எல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வத்தலகுண்டு டவுன் அண்ட் ஹோட்டல் டீடைல்ஸ். சோ அதை பார்க்காம இருந்தா பாருங்க. நீங்க இங்க வத்தலகுண்டு வந்தா ஸ்டே பண்ற மாதிரியான ஒரு நெசசிட்டி இருந்தா இங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு. சோ வத்தலகுண்டு பாத்தீங்கன்னா ஒரு கேட்வே ஆஃப் கொடைக்கானல்னு சொல்லலாங்க. கொடைக்கானல் ஹில்ஸ்க்கு நம்ம வத்தலகுண்டுல இருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல தான் காட் செக்ஷன் போற ரோடு கட் ஆகும். சோ இப்போதைக்கு கொடைக்கானல் போற மெயின் ரூட்னு பாத்தீங்கன்னா நம்ம வத்தலகுண்டுல இருந்து காட் செக்ஷன் வழியா போற ரூட் தான். இப்ப நம்ம போறோம் இல்லையா பஸ்ல, தாண்டிக்குடி ரூட், அதுவும் இன்னொரு ரூட்டுங்க. நம்ம பண்ணைக்காடு போற பஸ்ஸஸ் எல்லாம் காட் செக்ஷன் வழியா போகும். மேல பல்லங்கி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் மன்னவனூர், இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட காட் செக்ஷன்ல தான் போவாங்க. தாண்டிக்குடி, பன்றிமலை, அதுக்கப்புறம் ஆடலூர், இந்த மாதிரி ஊருக்கு போற பஸ்ஸஸ் எல்லாம் இன்னொரு ரூட்ல போகும். சித்தரைவு அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து மேலே ஏறும். அதுக்கப்புறம் இன்னொரு ரூட் கூட இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற ஊர் பேர் எனக்கு தெரியல. சோ நம்ம தாண்டிக்குடி வரைக்கும் போறதுக்கு 40 rupeesங்க. வத்தலகுண்டுல இருந்து நம்ம டிக்கெட்டும் எடுத்தாச்சு. சோ சூப்பரான பஸ் ஜெர்னி கிளம்பியாச்சுங்க. சோ பிளெயின்ஸ்ல ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணும். அதுக்கப்புறம் மலை அடிவாரத்துல இருந்து நாம மலைகள் மேல ஏற ஆரம்பிச்சிருவோம் டுவர்ட்ஸ் தாண்டிக்குடி. சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம வத்தலகுண்டு டவுன் கிராஸ் பண்ணணுன்னேவே செம்ம பியூட்டிஃபுல்லான வில்லேஜஸ் இருக்கும். மலை அடிவாரத்துல இருக்கிற ஊருங்கிறதுனால வில்லேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பசுமையா இருக்குங்க. நிறைய இங்க லேக்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்குங்க, வத்தலகுண்டுக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மலை அடிவாரத்துல. சித்திரைவுல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன், 2-3 கிலோமீட்டர்ஸ், மேக்சிமம் 5 கிலோமீட்டர்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க காமராஜர் டேம் இருக்குங்க. சோ அது சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம பைக் எடுத்துட்டு வரல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறது கொஞ்சம் கஷ்டம், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள நடக்கணும். அதனால நம்ம இந்த டைம் வந்து ஆத்தூர் டிராவல் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் மேபி நம்ம பைக்ல வந்தா ஆத்தூர் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய இடம் இருக்குங்க. லைக் திண்டுக்கல் மாவட்டத்துல மலை அடிவாரங்கள்ல நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? மக்களே, நம்ம வத்தலக்குண்டிலிருந்து மலைகள் மேல போற வழியில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, செம்ம சூப்பரா கிரீனிஷா இருக்குங்க. இங்க இருக்கிற அம்மன் கோவில்கள் எல்லாம் திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. இங்க பாத்தீங்களா, பேனர்ஸ் வேற லெவல்ல வச்சிருக்காங்க. இங்க எல்லாத்துக்குமே வந்து பேனர் வச்சிருந்தாங்க. கல்யாணம், காதுகுத்து, கருமாதி, டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசா பேனர் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு 4-5 குரூப் இருப்பாங்க போல. சோ ஒவ்வொரு குரூப்பும் வந்து இந்த மாதிரி சூப்பரா பேனர்ஸ் எல்லாம் வச்சு அசத்துறாங்க. எல்இடி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க கோவிலை சுத்தியும். சோ பரவாயில்லைங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. நல்ல விஷயம் தான். இல்ல, நாம ஒரு சம்மர் சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஏப்ரல் மாசம். நீங்க ஒரு 3 months கழிச்சுதான் இந்த வீடியோ பாப்பீங்க. பட் ஒரு சம்மர் வைப்ஸ் வந்து இந்த ஏரியால எப்படி இருக்கு அப்படிங்கறத விர்ச்சுவலா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வரதுல ஹாப்பியா ஃபீல் பண்றேன் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல. சோ இப்ப நாம வந்து ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ரீச் ஆயிருக்கோங்க வத்தலக்குண்டுல இருந்து. இங்க வந்து ஒரு டேம் இருக்கு. ஐ திங்க் வரதா நதியா மருதா நதியான்னு தெரியல. இங்க இருக்கிற மக்கள் வந்து கரெக்டா சொல்லுங்க நான் தப்பா சொன்னா. ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன், மருதா நதியா வரதா நதியா அப்படிங்கறது கன்ஃபியூஷன் தான். சோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே அது என்ன நதின்னு. ஓகேவா? சோ அந்த நதிக்கு குறுக்காலதான் வந்து ஐயம்பாளையம் டேம் இருக்குங்க. சோ அதுவும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. பட் தென் இந்த டைம் நம்ம அதையும் பார்க்க முடியாது. சோ ஆத்தூர் டேம், ஐயம்பாளையம் டேம் இதெல்லாம் வந்து பெண்டிங்ல இருக்கு. நாம நெக்ஸ்ட் டைம் வந்து திண்டுக்கல் சீரியஸ் ஆஃப் டிராவல் பண்ணும்போது பைக் எடுத்துட்டு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே வந்து இத்தனை இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது கஷ்டம். ஏன்னா டேம் வரைக்கும் பஸ் போறது இல்ல, நம்ம ஊர்ல இருந்து போகணுங்கிறதுனால கொஞ்சம் நடக்கிறதுக்கெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கும் சம்மர்ல. நம்ம மழை சீசனா இருந்தா கூட அழகா சூப்பரா சாரல் மலையிலே நனைஞ்சிட்டு போயிடலாம். சோ மக்களே, ஐயம்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பஸ். மக்களே, ஐயம்பாளையம் தாண்டனுன்னேவே வந்து சூப்பரா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க மக்களே. இந்த மலைகள் மேலதான் வந்து தாண்டிக்குடி, பன்றிமலை, ஆடலூர், பண்ணைக்காடு இந்த மாதிரி சூப்பரான கிராமங்கள் இருக்குங்க. நம்ம யூஸ்வலா கொடைக்கானலுக்கு டூர் வரும்போது மேல கொடைக்கானல் மட்டும் போயிட்டு மேக்ஸ் வந்து நம்ம பூம்பாறை அந்த மாதிரி ஏரியாவுக்கு போவோம், இல்ல மன்னவனூர் அங்கெல்லாம் போவோம், பூண்டி ஏரிக்கு போவோம். அது கூட வந்து ரேரா தான் போவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து கொடைக்கானல் சுத்தி இருக்கிற பிளேசஸோட வந்து நம்ம கொடைக்கானல் டூர் முடிஞ்சிரும். பட் ஆனா கொடைக்கானல் மலைகள் வந்து ரொம்ப பெருசுங்க. கொடைக்கானல் மலைகள்ல நிறைய கிராமங்கள் இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற தாண்டிக்குடி மாதிரியான கிராமங்கள் மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குங்க. இப்ப நாம வத்தலகுண்டில் இருந்து ஐயம்பாளையம் கிராஸ் பண்ணி சித்தரேவு அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து வத்தலகுண்டில் இருந்து காட் செக்ஷன் திரும்புறோம் இல்லையா கொடைக்கானலுக்கு, வத்தலகுண்டில இருந்து டுவர்ட்ஸ் தேனி கம்பம் போற வழியில. சோ அந்த மாதிரியே சித்திரைவு வந்து ஒரு ஜங்ஷனுங்க. இதுதான் வந்து கடைசி டவுனு. இங்கிருந்து நம்மளுக்கு இப்ப போயிட்டு இருக்கிற ரூட் வந்து நேரா வந்து காட்ல போய் எண்ட் ஆகும். சோ அங்கிருந்து நம்ம காட் ஏற ஆரம்பிச்சிடுவோம். சோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம பன்றிக்காடு போகும்போது திண்டுக்கல்ல இருந்து பன்றிக்காடு போனோம். சோ அதுவும் இந்த ரூட்ல தான் போனோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம சித்திரைவு ஃபாரஸ்ட் ஆபீஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இங்க இருந்தே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பரவாயில்லைங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா ஃபாரஸ்ட் மேல ஏறுற ரூட்ஸையும் வந்து நல்லா பாதுகாக்கிறாங்க. சோ செம்ம பியூட்டிஃபுல்லா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க மக்களே. நல்லா மலை அடிவாரத்துல சூப்பரா இருக்குல்ல, கிரீனிஷா. இங்க வந்து கருணை நெறி வளர் ஃபவுண்டேஷனோட ஒரு பிரான்ச் இருக்குங்க. நம்ம புழல் இருக்கு இல்லையா சென்னையில, அங்க தெய்வ பிரபாவதி அம்மா அப்படின்னு ஒரு சமரச சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த ஆன்மீக குரு இருக்காங்க. சோ அவங்களோட திண்டுக்கல் பிரான்ச் தான் இது சித்திரைவுல. இங்க நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் வந்திருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. சோ அந்த சபை தாண்டனுன்னேவே வந்து நாம மலை ஏற ஆரம்பிச்சாச்சு மக்களே. வெல்கம் டு மேற்கு தொடர்ச்சி மலைகள். சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே காட் செக்ஷன் தாங்க. சோ இது வந்து என்ன சொல்றது, ஆடலூருக்கு வந்து இங்கிருந்து 35 கிலோமீட்டரு. சோ ஆடலூரும் வந்து மலை மேல இருக்கிற ஒரு கிராமம் தான். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற தாண்டிக்குடி மாதிரி ஆடலூரும் ஒரு கிராமம். சோ அதுக்கு இந்த டைம் போக முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணலான்னு பாக்குறேன். ஏற்கனவே நம்ம பன்றி மலை கவர் பண்ணிட்டோம், அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்காத நிறைய சர்ப்ரைசிங் திங் எல்லாம் நடந்துச்சு பன்றி மலையில. சோ அதெல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க மக்களே, நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. கொடைக்கானல் மலைகள் மேல இவ்வளவு ஹிடன் பிளேசஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தாண்டிக்குடியும் அதே மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ் தான். நான் தாண்டிக்குடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் பாருங்க. உங்களுக்கு கொடைக்கானல் மலை மேல இருக்கிற நிறைய அதிசயங்களை வந்து கவர் பண்ணி காமிக்க போறேன். சோ வாங்க, ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா பாருங்க மக்களே.
மக்களே நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி ஐயம்பாளையம் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம சித்திரைவையும் கிராஸ் பண்ணி மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. மலைகளுக்குள்ள இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். செம்ம சூப்பரா இருக்குங்க. நேரோ ரோட்ஸ், ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ஸ், ஸ்பைசஸ் எல்லாம் விளைவிக்கிறாங்க. சோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ரூட். நீங்க நிறைய பேர் வந்து கொடைக்கானலுக்கு இந்த ரூட்ல டிராவல் பண்ணிருக்க மாட்டீங்க. எப்பவாவது டைம் இருந்துச்சுன்னா இந்த ரூட்ல டிராவல் பண்ணுங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம வெள்ளரிக்கரை அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்தை தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் வந்து நிறைய இருக்குங்க நம்ம இந்த வழியில கொடைக்கானல் மலைகள் மேல ஏறும் போது. பட் ஆனா ரோடு வந்து ரொம்ப குறுகலா இருக்கிறதுனால இது மெயின் டிராபிக் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம வத்தலக்குண்டுல இருந்து காட் செக்ஷன் வழியா மேல ஊத்து பெருமாள் மலை வழியா போற ரூட் தான் வந்து ஹெவி டிராபிக் யூஸ் பண்றாங்க. இந்த வழிகள் பாத்தீங்கன்னா நம்ம பன்றிமலை, சோலைக்காடு இந்த மாதிரி கிராமங்களுக்கு போறதுக்கான டிராபிக் மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. சோ ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஏரியாங்க. இப்போ நிறைய எஸ்டேட்ஸ்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஏலக்காய் எல்லாம் விளைவிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து குறுமிளகு, இங்க பாருங்க குறுமிளகுல எவ்வளவு படர்ந்திருக்கு பாருங்க. குறுமிளகு காஃபி எஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்ப நிறைய எஸ்டேட்ஸ்ல வந்து ஏலக்காயும் விளைவிக்கிறாங்க ஊடு பயிரா. நம்ம கேரள மலைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் தவிர ஏலக்காய், கிராம்புன்னு நிறைய ஸ்பைசஸ் விளைவிப்பாங்க. தமிழ்நாட்டுல இப்பதான் அந்த பிராக்டிஸ் வந்திருக்கு. நிறைய கேரள மக்கள் வந்து இப்போ இங்க லீஸ்க்கு எடுக்கிறதும் எஸ்டேட்ஸ் விலைக்கு வாங்குறதும் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ கேரள மக்கள் வந்து நிறைய ஏலக்காய், இன்னும் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் இந்த ஏரியால இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தானே. இங்க இருக்கிற மக்களுக்கும் அடிஷனல் ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளை விளைவிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். நமக்கு சூப்பரான மலைகள் இருக்கும்போது வெறும் டீ எஸ்டேட்ஸ் வந்து எங்க பார்த்தாலும் மரங்களே இல்லாம விளைவிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி காஃபி எஸ்டேட்ஸ்குள்ள ஊடு பயிர்களா ஏலக்காய், கிராம்பு, குறுமிளகு இந்த மாதிரி விளைவிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மலைகளுக்கு அழகே வந்து ஓங்கி உயர்ந்த மரங்கள் தான். மரங்கள் இருந்தாதான் வந்து இயற்கை சூழல் காப்பாற்றப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைகளோட நேட்டிவிட்டி வந்து சோலை காடுகள் தான். சோலை காடுகளை நம்ம அழிச்சு பயிர் கொடுக்கிற மாதிரி தோட்ட பயிர்கள் பண்ணாலும் இந்த மாதிரி மரப்பயிர்களா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு. சோ உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க. டீ எஸ்டேட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் அது மலைகளுக்கு ஏற்றதா இல்லைங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். சோ என்னோட தாழ்மையான கருத்து. இதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. சோ இவ்வளவு பியூட்டிஃபுல்லான மலை பாதையில நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு சூப்பரான இளையராஜா அவர்களோட சாங், மெலடி சாங் கேட்டா எப்படி இருக்கும். சோ நாயகன் படத்துல ஒரு சூப்பரான சாங், புலமை பித்தன் பாடலாசிரியர் எழுதினது. நம்ம எம்ஜிஆர் காலத்துல அரசவையில தமிழ்நாட்டோட அரசவை புலவராய் இருந்தவர் புலமை பித்தன். சோ அவரோட வரிகள்ல என்னோட ஃபேவரட்டான ஒரு சாங் இதோ உங்களுக்காக என்னோட வாய்ஸ்ல ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. அந்திமலை மேகம் தங்கமலை தூவும் திருநானா, எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநானா. ஓயிடி கொட்டு மேலம் அது கொட்டும் நேரம், எங்கள் தெரு எங்கும் தேரோடும் தேரோடும் திருநாளாகும் நாள்தோறும் இந்த ஊர்வலம். அந்திமலை மேகம் தங்கமலை தூவும் திருநானா, எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநானா. நீர் நடக்கும் பாதை எங்கும் நஞ்சையானது, நாம் நடக்கும் பாதை எங்கும் பஞ்சம் போனது. மாடங்கள் கலைக்கூடங்கள் யார் செய்தார் அதை நாம் செய்தோம். நாடாளும் ஒரு ராஜாங்கம் யார் தந்தார் அதை நாம் தந்தோம். தேசம் என்னும் சோலையில் வேர்கள் நாங்களே, தியாகம் என்னும் ஜோதியில் தீபம் நாங்களே. தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் ராகம் பாடுவோம். அந்திமலை மேகம் தங்கமலை தூவும் திருநாளா, எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளா. பாங்குடங்கள் தேன் குடங்கள் 100 வந்தது, கை வணங்கும் தெய்வம் ஒன்று நேரில் வந்தது. பூவாரம் இனி சூட்டுங்கள், கற்பூரம் இனி ஏற்றுங்கள், ஊரெல்லாம் களியாட்டங்கள் என்னென்ன இனி காட்டுங்கள்.
வீடு தோறும் மங்களம் இன்று வந்தது, காணும் போது நெஞ்சில் இன்பம் வந்தது. தாம் தனத்தோம் தீம் தனத்தோம் ராகம் பாடுவோம், அந்திமலை மேகம் தங்கமலை தூவும் திருநாளா, எங்களுக்கும் காலம் வந்ததென பாடும் பெருநாளா. மக்களே, இந்த சாங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம டிஎல் மகராஜன், பி சுசீலா அவங்க பாடினதுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான சாங். 80sல வந்த படங்கள் எல்லாம் வந்து அல்டிமேட் படங்கள்னு சொல்லலாம். இங்க பாருங்களேன், ஒரு சூப்பரா ஒரு பஸ் கிராசிங், எவ்வளவு நேரோ ரோட்ஸா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டேர்னிங்ஸ்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி வழி விட்டாதாங்க நம்ம பஸ்ஸஸ் கிராஸ் பண்ண முடியும், ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ண முடியும். ஹில்ல டிராவல் பண்ணும்போது தான் வந்து நம்ம டிரைவர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லுவேன். 2 ஹாரன் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க ஹில் மேல போகும்போது பார்க்கலாம். இப்ப வந்து தீனிக்கோடு அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. இந்த மக்கள் எல்லாருமே வந்து இந்த காஃபி எஸ்டேட்ஸ்ல, ஸ்பைசஸ் எஸ்டேட்ஸ்ல வேலை பார்க்கிற மக்கள் தான். எல்லா பக்கமும் வந்து நமக்கு ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்குல்ல நம்ம பொருளாதாரத்துக்கு. சோ சூப்பரா நாம இன்னொரு கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன கிராமம்னு தெரியல, ஆடலூரா என்னன்னு தெரியல. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களா. சோ நம்ம கொடைக்கானல் மலை ஏறும்போது பெருமாள் மலை, ஊத்து, இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்கள் வரும். இதே நம்ம வந்து பன்றிமலை, அதுக்கப்புறம் தாண்டிக்குடி எல்லாம் போகும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி கிராமங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து எவ்வளவு பழைய காலத்து பில்டிங்ஸ் மாதிரி இருக்கு பாருங்களா. இப்போ சில வீடுகள் எல்லாம் வந்து கான்கிரீட் வீடுகளா மாறிட்டு வருது. பழமை மாறி இப்போ கொஞ்சம் மாடர்ன் ஆயிட்டு வராங்க. மலைகள் மேலையும் நல்ல விஷயம்தான் இல்ல. சோ இயற்கைய ஸ்பாயில் பண்ணாம எது செஞ்சாலுமே நல்ல விஷயம்தான். சோ இருக்கிற பில்டிங்ஸையே வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்குங்க. இந்த வழியில டிராவல் பண்றது அவ்வளவு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ஆஃப் பீட் ரூட்டுன்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு இந்த ரூட் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நான் கூட பாத்தீங்கன்னா சரி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வேற என்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தேடுறப்பதான் வந்து இந்த மாதிரியான ஒரு ரூட்ஸ் எல்லாம் மாட்டுச்சு. திண்டுக்கல் வத்தலக்குண்டில இருந்து பஸ்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து இந்த ஒரு முயற்சி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் பீட் ஹில் வில்லேஜஸ் எல்லாம் டிராவல் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிளான் பண்ணிட்டு 1 டேலயே வந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு கவர் பண்ணலாம். ஒரு 2 days பிளான் போட்டீங்கன்னா 2-3 வில்லேஜஸ் வந்து கவர் பண்ணலாம். செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்.
மக்களே நம்ம தாண்டிக்குடி என்ட்ராயாச்சுங்க. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் டிராவலுங்க வத்தலக்குண்டுல இருந்து. அப்பா என்ன பியூட்டிஃபுல்லான ரூட்டுங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. கொக்க மக்கா இதெல்லாம் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. நம்ம கிராமங்கள் இருக்கிற இடம் பாருங்களா, சுத்தி வந்து மலைத்தொடர்கள், நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்குல தான் வந்து நம்ம தாண்டிக்குடி கிராமம் அமைஞ்சிருக்குங்க. ஐயோ செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து வத்தலகுண்டுல இருந்தும் இருக்கு, நம்ம திண்டுக்கல்ல இருந்தும் இருக்கு. ஸோ 2 பஸ் டைமிங்ஸுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா நீங்க மார்னிங் பஸ் எடுத்தீங்கன்னா வந்து இங்க சூப்பரா ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லஞ்சுக்கு மேல கிளம்புனீங்கன்னா நீங்க சூப்பரா கீழே ரீச் ஆயிடலாங்க, திண்டுக்கலுக்கோ வத்தலக்குண்டுக்கோ. ஸோ வத்தலக்குண்டு திண்டுக்கலுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ கீழே வர்றதுக்கு மட்டும் நீங்க ஏதோ ஒரு பஸ் பிடிச்சு வந்துட்டா போதும். ஸோ மேல உங்களுக்கு டீ ஷாப்ஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வழியில பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கடைகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஒரு ப்ராப்பர் ஒரு குட்டி டவுன் மாதிரி இருக்குங்க தாண்டிக்குடி. வாங்க இறங்குறதுக்கு ரெடியாகும். மக்களே நாம தாண்டிக்குடி வந்தாச்சுங்க. நம்ம பஸ் நம்மளை இறக்கி விட்டுட்டு கிளம்பிடுச்சு. வத்தலக்குண்டில இருந்து தாண்டிக்குடி கண்ணன் பஸ்ஸுங்க. வேற லெவல்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஊருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாம தாண்டிக்குடி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் விலாகும் மறக்காம பாருங்க, ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம கீழே வத்தலக்குண்டில இருந்து தாண்டிக்குடி வரைக்கும் வந்த இந்த பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழ இருந்து நம்ம ஐயம்பாளையம் சித்திரைவு வழியா சூப்பரான ஹில் ஜர்னிங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் தாண்டிக்குடிங்க, கொடைக்கானல் ஹில்ஸ். See you.